வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு துவரன் செய்யலாம் வாங்க. இந்த டிஷ் வந்துட்டு நாகர்கோயில், கேரளா, கன்னியாகுமரி அந்த சைடில் வந்துட்டு அடிக்கடி பண்ணுவாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த டிஷ் தான். பேர் கேள்விப்பட்டது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக அடிப்பொலியாக இருக்கும். செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு துவரன் செய்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ பெரிய சைஸில் ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். எண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், பூண்டு 2 பல், வரமிளகாய் 1, தேங்காய் துருவல் 1 கப் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போது ஒரு மிக்சியில் நம்ம ஒரு மசாலா தயாரிக்கணும். அதுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். துருவி வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கூடவே பூண்டு 2, வரமிளகாய் 1, சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்தளவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இந்த மசாலாவை தான் நம்ம அந்த துவரனுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு இந்தளவு சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். எப்பயும் போல் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு தேவையில்லை. சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அதில் கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சோம்பு, கறிவேப்பிலை, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். வெங்காயம் ஓரளவு சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். ஸோ பொதுவாக உருளைக்கிழங்கு பொரியலே செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். துவரன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தளவு ஃப்ரை ஆகி வந்துடணும். இந்த டைமில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்தளவு ஃப்ரை ஆகட்டும். இப்போது அதில் பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா இது ஃப்ரைடு பொட்டேட்டோ மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட வேண்டாம். நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஸோ இந்தளவு ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ தண்ணியை லைட்டாக தொளிச்சு விட்டிங்கன்னா போதும். ஸோ இந்தளவுக்கு தண்ணியை வந்துட்டு மைல்டாக ஊற்றிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வெந்து நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி ஆகக்கூடாது. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க. அடியில் பத்திராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தளவு ஃப்ரை ஆகி வரணும். ஸோ இந்தளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா, தேங்காய் மசாலா இருக்கு இல்லையா, தேங்காய், பூண்டு, வரமிளகாய் போட்டது, அதை எடுத்து போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா போட்டதுமே அதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் தான் இந்த துவரன். ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த சூட்லேயே தேங்காய் வதங்கினா போதும். சூப்பர். ஸோ இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா மைல்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு துவரன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள்.
இது என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு நாகர்கோயில் பொண்ணு, அவங்க சொல்லிக் கொடுத்த டிஷ் தான் இது. ஸோ ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.